ஹாய் கைஸ், வெல்கம் டு லைஃப் ஆஃப் ரோஹி. ஆக்சுவலாக டைம்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம்ம லைஃப் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஆனது. நிறைய பேர் நிறைய சொல்லுவாங்க, நிறைய அதுக்குன்னு பழமொழிகள் இருக்குது. அது உண்மையும் கூட. காலம் பொன் போன்றதுன்னு சொல்லுவாங்க. நேரம் நல்லா இருந்தால் எல்லாமே நல்லா நடக்கும்பா. நேரத்துக்கு வந்து எல்லாத்தையும் ஆனால் மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி இருக்குது. நேரம் நல்லா இருந்தால் நீ இப்படிலாம் இருப்பியா, உன் நேரங்காலம் தான் உன்னை போட்டு இப்படி வாட்டுது. இந்த மாதிரி நிறையா. ஆனால் நேரத்தை பொறுத்த வரைக்கும் நான் உன்னை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது, காலம் கடத்தக்கூடாது. எது பண்ணாலும் காலம் கடத்தக்கூடாது. இப்போ உனக்கு ஒன்று தோணுதா, தயவு செஞ்சு அதை இப்போவே பண்ண முடியுமா, பண்ணிடு. நாளைக்கு பண்ணலாம், நாளானைக்கு பண்ணலாம். இப்போ ஒரு பஸ்ஸும் கூட இன்னும் டைம் இருக்கு, நம்ம கொஞ்சம் அப்படியே மெதுவாகவே நடந்து போவோம் அப்படின்னு இல்லை. அவன் சீக்கிரம் வந்துட்டானா என்ன பண்ணுறது? ஸோ அதுதான் எனக்கு நடந்துச்சு. ஒரு 3 நிமிஷம் தான், ஒரு 3 நிமிஷம் தான் லேட்டு போய் அந்த பஸ்ஸை மட்டும் பிடிச்சிருந்தேன்னா எனக்கு வந்து 1 மணி நேரம் வேஸ்ட்டாக இருக்காது. என் வீட்டுக்கு நான் திரும்பி வந்திருப்பேன். 500 எனக்கு வந்து ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். இது எல்லாமே ஒரு 3 நிமிஷத்தில் போயிடுச்சு. அப்படியே எனக்கு அதை நினச்சி நான் எதுக்குமே அவ்வளோக்கா, அதாவது பாஸ்ட்டை நினச்சி ரெக்ரெட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு கேரக்டர். ஸோ அதை பற்றி நான் வந்து பெருசாக முடிஞ்சிச்சு விட்டுரு, அவ்வளோதான். நெக்ஸ்ட் என்ன பாரு அப்படி தான். ஆனால் இந்த 3 நிமிஷத்தை ஏன்டா விட்டோன்னு வந்து கொஞ்சம் ஃபீலிங்காக தான் இருந்தது. ஏன்னா அதை பிடிச்சி நான் போயிருந்தேன்னா எனக்கு ஒரு மெஹந்தியோட 500 ப்ராஃபிட் ஆக்சுவலாக நான் வாங்கிட்டேன். ஓகேங்களா, பர் ஹேண்டுக்கு 100ன்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்ன்றனால ஒரு 4 கைக்கு போட்டு 400 வாங்கிட்டேன். ஆனால் அதுக்கே வந்து 10:30 ஆயிடுச்சு. ஏன்னா நாங்கள் போனதே 8 o'clock தான். இன்னும் கொஞ்சம் ஒரு 7 o'clock, ஒரு 6:30 அந்த மாதிரி போயிருந்தேன்னா இன்னும் ஒரு 2 கிளைண்ட் போட வேண்டியது இருந்தது. போட்டுருந்தா ஒரு 1000 கிட்ட பார்த்துருக்கலாம். இது வந்து என்ன சொல்கிறது, இது என்னோட மிஸ்டேக்குன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா எனக்கு வந்து ரெகுலர் பஸ் டைமிங்ஸ் தெரியாது. பட் நான் வந்து என்னால் நடக்க முடியலன்னு அப்படியே மெதுவாக நடந்துடும். அதை கொஞ்சம் நான் சீக்கிரமாக நடந்து வந்திருந்தேன்னா பிடிச்சிருக்கலாமே அப்படின்ற ஒரு சின்ன வருத்தம் தான். ஸோ அப்போ எனக்கு புரிஞ்சிச்சு, டைம் வந்து ரொம்ப லெத்தார்ஜியாக நம்ம நினைக்கக்கூடாது. அப்படியே இருக்குன்னு சொல்லி அப்படியே இதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு, ப்ளீஸ் டோன்ட் வேஸ்ட் யோர் டைம் அன்னெசரிலி அண்ட் ஃபீல் பண்ணிட்டு அந்த மாதிரியும் தயவு செஞ்சு உங்கள் டைமை யாருக்கும் கொடுக்காதீங்க. அதாவது யாருக்கும் கொடுக்காதீங்க மீன்ஸ் நல்ல விஷயத்துக்கு ஸ்பெண்ட் பண்ணலாம். ஆனால் ஃபீல் பண்ணிட்டு பாஸ்ட் பற்றி இந்த மாதிரி